கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது பெத்தேல் அசம்பிளி ஆஃப் காட் கிராத்தூர் சபையின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை காண செய்த தேவாதி தேவனுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இந்த வசனத்தின்படி நமது சபை கடந்து வந்த பாதைகளையும் நமது சபையின் வளர்ச்சிக்கு காரணமாயிருந்து கர்த்தருக்கென்று வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைத்த தலைமை போதகர் ரெவரண்ட் டி. வில்சன் அவர்களின் வாழ்க்கை வரலாறையும் காணொலி வாயிலாக காண்போம். தமிழகத்தின் தென்கோடியில் முக்கடல் சூழ்ந்திருக்கும் இயற்கை வளங்கள் நிறைந்த செழுமையான குமரி மாவட்டம். இது பரந்து விரிந்த வரலாற்றை கொண்டு வரலாற்றின் பக்கங்களிலும் சங்க இலக்கியங்களின் சுவடுகளிலும் தொன்று தொட்டு இடம்பெற்ற எழில்மிகு மாவட்டம். இத்தகைய மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுகாவில் கொல்லங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராத்தூர் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ளதுதான் நம்முடைய பெத்தேல் அசம்பிளி ஆஃப் காட் கிராத்தூர் திருச்சபை. நமது தலைமை போதகர் ரெவரண்ட் டி. வில்சன் அவர்கள் திரு தேவதாசன், திருமதி பொன்னம்மாள் ஆகிய பெற்றோருக்கு பிறந்த 7 பிள்ளைகளில் கடைசி பிள்ளையாக 1961 வருடம் மே மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். இவர்கள் குடும்பம் வெங்கஞ்சி CSI திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஆவார்கள். இவருக்கு 4 சகோதரிகள் மற்றும் 2 சகோதரர்களும் உண்டு. தனது சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தார். பெற்றோரை இழந்த இவரது சகோதர சகோதரிகளை தனது மூத்த சகோதரியான நான்சி பாய் அவர்கள் தாயை போல மாறி தனது சகோதரர்களை கவனித்து வந்தார்கள். தனது மூத்த சகோதரி நான்சி பாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு செம்பியோடு AG திருச்சபையில் ஆராதனை செய்து வந்தார்கள். பின்பு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களாக பல எதிர்ப்புகள் மத்தியிலும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். முக்கியமாக இவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு செம்பியோடு AG சபையின் போதகர் மகிமைக்குள் பிரவேசித்த ரெவரண்ட் எல். ஏசுதாஸ் அவர்கள் காரணமாயிருந்தார்கள். பின்பு நமது தலைமை போதகர் ரெவரண்ட் டி. வில்சன் அவர்கள் 15/4/1977 அன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று 13/5/1977 அன்று ஞானஸ்நானம் பெற்று சபையின் அங்கத்தினராக ஆனார்கள். இவர் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலேயே தனது போதகரோடு இணைந்து ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் மற்றும் சபையின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டார்கள். பல ஆண்டுகள் திருச்சபையின் ஞாயிறு பள்ளியின் காரியதரிசியாகவும் CA காரியதரிசியாகவும் பணியாற்றினார்கள். தனது வாலிப நாட்களில் பள்ளி படிப்பை முடித்து இறையியலும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். அதற்கு பின்பு தேவனின் கனமான ஊழிய அழைப்பை பெற்று 1987ஆம் ஆண்டு முழு நேர ஊழியத்திற்காக அர்ப்பணித்து இடைக்கோடு, புல்லந்தேரி, மெதுகும்மல் ஆகிய சபைகளில் போதகராக ஊழியம் செய்தார். 1992ஆம் ஆண்டு கிராத்தூர் சபையின் போதகராக பொறுப்பேற்றார். இவர் கிராத்தூர் திருச்சபையில் பொறுப்பேற்ற நாட்களில் சபைக்கு 7 சென்ட் நிலமும் ஒரு ஓலை செட்டும் இருந்தது. அந்த நாட்களில் கிராத்தூர் சபையின் சுற்றுவட்டார மக்கள் மூட நம்பிக்கைகள் நிறைந்தவர்களாகவும் தீய பழக்க வழக்கங்கள் உடையவர்களாகவும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். மேலும் அங்குள்ள மக்கள் தங்கள் குல தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவ்விடம் போதுமான அளவு போக்குவரத்திற்கான சாலை வசதிகள், மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லாத இருள் சூழ்ந்த பிரதேசமாக காட்சியளித்தது. போதகரின் விடாமுயற்சியால் குறுகிய காலத்தில் எல்லா அடிப்படை வசதிகளும் அவ்வூரில் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்த ஓலை கூடாரம் மழை காலங்களில் பலமுறை காற்றினால் சேதமடைந்தது. மேலும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வந்ததால் ஆத்துமாக்கள் அமர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு இடம் போதாதிருந்தது. எனவே 1994ஆம் ஆண்டு 25 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்ட சபைக்கு அன்றைய தென் பிரதேச தலைவர் ரெவரண்ட் தேவதாசன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது.
விசுவாசிகள் மற்றும் போதகரின் முயற்சியினால் சபை வேலை ஆரம்பித்து அதே வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. அன்றைய தென் பிரதேச தலைவரால் மண்டல தலைவர் ரெவரண்ட் எல் ஏசுதாஸ், சபை போதகர் மற்றும் விசுவாசிகள் ஆகியோர் முன்னிலையில் சபை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்பு 11/4/1997 அன்று ஏஜி களியக்காவிளை சபையில் வைத்து போதக அபிஷேகம் பெற்றார். நமது போதகர் ரெவரண்ட் டி வில்சன் அவர்கள் கிராத்தூர் திருச்சபையின் போதகராக பொறுப்பேற்று 2 வருடங்கள் கழித்து 21/4/1994 ஆண்டு மிஸ்ஸஸ் இ லைலா குமாரி அவர்களை திருமணம் செய்தார். இவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போதகரோடு இணைந்து சபை வளர்ச்சிக்கு ஊழியங்களில் உறுதுணையாக ஆசீர்வாதமாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் ஓய்வு பெற்ற பின் தென் பிரதேச மண்டல மற்றும் தென் பிரதேசத்தில் WMC தலைவியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு பிறந்த ரெவரண்ட் DL நிர்மல் எபி அவர்கள் கிராத்தூர் சபையில் உதவி போதகராக இருந்து தற்போது கிராத்தூர் சபையின் சபை போதகராய் இருந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை குடும்பமாய் செய்து வருகிறார்கள். போதகர் இல்லத்தின் பெரும்பகுதியானது ஆலய விரிவாக்கத்தின் போது இடிக்கப்பட்டது. எனவே புதிய போதகர் இல்லம் கட்டும்படியான நிர்பந்தம் வந்தது. விசுவாசிகள் மற்றும் போதகருமாக இணைந்து போதகர் இல்லம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி அப்போதைய தென் பிரதேச தலைவர் ரெவரண்ட் சைமன் அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. 1999 ஆண்டு மிஷனரி ஜான் சி போல்ட் அவர்களால் தற்போது காண்கின்ற போதகர் இல்லம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த நாட்களில் ஆலயத்திற்கு ஆத்துமாக்கள் கடந்து வர போதுமான பாதை இல்லாத காரணத்தினால் சபை மக்கள் அவதிப்பட்டனர். மேலும் சபை வளாகத்தை சுற்றி போதுமான இடவசதி இல்லாமல் இருந்தது. சபையாராக பல நாட்கள் கண்ணீரோடு சபை வளாகத்தின் விரிவாக்கத்திற்காக ஜெபித்தார்கள். இதன் பலனாக ஆலயத்தின் பின்பகுதியில் பாதைக்கு நிலம் வாங்கப்பட்டது. மேலும் ஆலயத்தை சுற்றியிருந்த நிலங்களை கிராத்தூர் ஏஜி சபைக்காக வாங்க தேவன் கிருபை செய்தார். மேலும் போதகரின் கண்ணீரின் ஜெபத்தினாலும் கடினமான தியாகத்தினாலும் சபையை சுற்றி சுமார் 1 ஏக்கர் நிலம் ஆலயத்தின் வளர்ச்சிக்காக அவ்வப்போது வாங்க தேவன் கிருபை செய்தார். 2004 ஆண்டு சண்டே ஸ்கூலுக்கான சில்வர் ஜூபிலி நடைபெற்றது. அதில் தொடர்ந்து 10 வருடங்கள் ஆசிரியர்களாக இருந்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திரு ரங்கராஜ், ஃபவுண்டர் ஆஃப் சென்ட் ஸ்டீஃபன் ஹை ஸ்கூல், சவுத் பாலவிளை, கொல்லம்கோடு அவர்கள் கடந்து வந்து விழாவினை சிறப்பித்தார்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் சபை நாளுக்கு நாள் வளரத் தொடங்கியது. போதகர் தனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி சபை வளர்ச்சிக்கான பலவித திட்டங்களை வகுத்தார். 24 மணி நேரமும் சபையில் வந்து ஜெபிக்கும் சங்கிலி ஜெபம் ஆரம்பித்தது. தேசத்திற்காக விசுவாசிகள் இடைவிடாமல் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரேயர் செல் ஆரம்பிக்கப்பட்டு விசுவாசிகள் ஒரு மனதாக சபைக்காக, தேசத்துக்காக, போதகருக்காக ஜெபிக்க தொடங்கினார்கள். போதகருக்கு உதவியாக பாஸ்டர் கனகராஜ், பாஸ்டர் அஜித், பாஸ்டர் நிர்மல் எபி உதவி போதகர்களாக நியமிக்கப்பட்டனர். 7 நாட்கள், 21 நாட்கள், 45 நாட்கள் உபவாச ஜெபம் என பல ஜெப நாட்கள் சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த நாட்களில் போதகரோடு இணைந்து விசுவாசிகளும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருந்தனர். ஆராதனையில் பிசாசின் பிடியில் அகப்பட்டோர், மதுபானத்திற்கு அடிமையானவர்கள், விக்கிரக ஆராதனை செய்வோர், நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர். போதகர் ஜெபித்த போது கர்த்தரால் மாபெரும் அற்புதங்களும் அடையாளங்களும் சபையில் நடைபெற்றன. அற்புதங்களை பெற்ற அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்ந்தனர். 2000 ஆண்டு புது ஆலயம் கட்டுவதற்கு ரெவரண்ட் சி சைமன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பலவித பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சூழ்நிலை அனுகூலம் அல்லாத காரணங்களினால் சபை கட்டுமான பணியில் தொய்வு ஏற்பட்டது. சுமார் 17 ஆண்டுகள் சபை கட்ட முடியாமல் இருந்தது. ஆலய பணி முழுமையடையாது என்ற நிந்தனை பேச்சுகள், பல சவால்கள், பரிகாசங்களின் மத்தியில்
சபை வேலையானது மீண்டும் துவங்கப்பட்டது. போதகர் மற்றும் விசுவாசிகளின் கண்ணீரின் ஜெபம் மற்றும் அயராத உழைப்பினால் ஆலய வேலையானது பூர்த்தி செய்யப்பட்டது. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவ்வாறு கர்த்தரின் பெரிதான கிருபையினால் 2019ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி SIAG ஜெனரல் ட்ரெஷரர் ரெவரண்ட் டாக்டர் TS ராஜசேகர் அவர்கள் தென் பிரதேச தலைவர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் நமது புதிய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவரது தியாக ஊழியத்தின் பலனாக காட்டுக்கடை, நடக்காவு, கச்சேரி நடை, பிராகோடு, மெதுகும்மல் ஆகிய இடங்களில் தன்னுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் எல் ஏசுதாஸ் அவர்களோடு இணைந்து பல கிளை ஊழியங்களை அமைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். தற்போது இந்த ஊழியங்கள் பெரிய சபைகளாக வளர்ச்சியடைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கிராத்தூர் திருச்சபையை தேவன் வளர செய்த போது அதன் அங்கத்தினர்களை கொண்டு போதகரின் தலைமையில் பாங்கோடு பகுதியில் புதிய ஊழியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ரெவரண்ட் விஜயராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் நமது போதகர் ரெவரண்ட் டி வில்சன் அவர்கள் ஒரு ஜெப வீரனாக விளங்கினார். பல ஐக்கியங்களில் உள்ள போதகரை இணைத்து எபினேசர் ஜெப ஐக்கியம் ஒன்றை ஏற்படுத்தி எல்லா மாதமும் முதல் புதன்கிழமை போதகர்களாக இணைந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் சபையில் வைத்து சபை வளர்ச்சிக்காகவும் தேசத்திற்காகவும் பல விண்ணப்பங்களை கருத்தில் கொண்டு ஜெபித்து வந்தார்கள். அவ்வப்போது பல கருத்தரங்குகள் தலைமையிடமான கிராத்தூர் சபையில் வைத்து நடைபெற்றது. பல வெளிநாட்டு மிஷனரிகள் கடந்து வந்து இந்த கருத்தரங்குகளை சிறப்பித்துள்ளனர். இந்த ஜெப ஐக்கியத்தில் பங்கு பெற்ற பல தேவ ஊழியர்களின் குடும்பங்கள், அவர்களின் சபைகள் பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது. வருடத்தின் இறுதியில் ஊழியக்காரர்களுக்கு ரெவரண்ட் டி வில்சன் அவர்களால் அன்பளிப்பும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதுபோல போதகர்களும் விசுவாசிகளும் தினம் 1 மணி நேரம் கர்த்தரின் பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணுவதற்காக 1 hour டெய்லி பிரேயர் டிசிப்ளின் என்னும் ஒரு ஜெப அட்டையை வெளியிட்டார். இது தனிப்பட்ட நபர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் காரணமாயிருந்தது. தற்போது நமது போதகர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பிறகு அவரது மகனான ரெவரண்ட் DL நிர்மல் எபி மற்றும் பாஸ்டர் அஜி குமார் அவர்களுமாக ஜெப ஐக்கியத்தை தலைமையேற்று தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாது நமது போதகர் ரெவரண்ட் டி வில்சன் அவர்கள் சமூக சேவை செய்வதிலும் தீராத தாகம் கொண்டவராய் காணப்பட்டார். மாணவ மாணவிகளுக்கு காலையிலும் பள்ளி விடுமுறை நாட்களில் மதியம் வரை 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை டியூஷன் நடத்தப்பட்டது. போதகருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்திற்கேற்ப மத வேறுபாடின்றி பல ஏழை குடும்பங்கள் நல்வாழ்வு பெற கால்நடைகள் கொடுத்தும், பண்டிகை நாட்களில் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் வழங்கியும், விதவைகளுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டு வந்தது. ஏழைகளுக்கு கூடை பின்னுதல், வாழை நாரிலிருந்து அலங்கார பொருட்கள் செய்தல், பூக்களால் அழகு பொருட்கள் செய்தல் போன்ற கைத்தொழில்கள் பயிற்றுவிக்கப்பட்டன. தற்போதும் கூட ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சபையில் இருக்கும் ஏழைகள், விதவைகள், வயோதிபர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய ஊழிய நாட்களில் மண்டல ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்களில் பல ஆண்டுகள் தலைவராக இருந்து பணியாற்றியுள்ளார். தென் பிரதேசத்தினுடைய பிரதேச ஞாயிறு பள்ளி இயக்குனராக இருந்து சிறப்பான தனது ஊழிய பணியை செய்தார். சவுத் செக்ஷன் மண்டல செயலாளராகவும் பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டு முதல் SIAG மார்த்தாண்டம் மண்டலத்தின் செயலாளராகவும் பின்பு மண்டல தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு முதல் தென் பிரதேசத்தின் நிர்வாக கமிட்டி அங்கத்தினராகவும் அதைத் தொடர்ந்து பொருளாளராகவும் இருந்து தென் பிரதேசத்தின் உதவி தலைவராகவும் இறைப்பணியை தியாகத்தோடு நேர்த்தியாக செய்தார். நமது தலைமை போதகர் விசுவாச குடும்பங்களில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சி, குழந்தை பிரதிஷ்டை, பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒரு தகப்பனை போல நின்று நடத்தி வைப்பவர். நூற்றுக்கணக்கான மக்களை ரட்சிக்கப்பட செய்து அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துள்ளார். இவர் கிராத்தூர் சபையில் பொறுப்பேற்ற பின் அவர் பிரதிஷ்டை செய்த முதல் குழந்தை திரு டேவிட் ராஜ் அவர்களின் புதல்வன் டி அஜித். இவர்
தற்போது மெதுகும்மல் ஏஜி திருச்சபையில் சபை போதகராய் குடும்பமாய் ஊழியம் செய்து வருகிறார். அவ்வாறு நமது தலைமை போதகர் கடைசியாக பிரதிஷ்டை செய்த குழந்தையும் திரு டேவிட் ராஜ் அவர்களின் இரண்டாவது மகனின் குழந்தையாகும். அவ்வாறு நமது போதகரின் முதல் மற்றும் கடைசி நிகழ்ச்சியையும் ஒரே குடும்பத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது கிராத்தூர் சபையின் ஞாயிறு பள்ளி தென் பிரதேசத்தில் நல்ல பெயர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களை ஊக்குவித்து பல நிகழ்ச்சிகளை பயிற்றுவித்து பங்கு பெற செய்து பல போட்டிகள் வெற்றி பெற்று கேடகங்களும் பெற செய்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 11, 12 ஆகிய தினங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த வேளையிலும் தனது நண்பரும் சம்பந்தியுமான ரெவரண்ட் ஜே டைட்டஸ் ஜான் அவர்கள் மகனின் திருமணத்திற்கு எல்லா காரியங்களிலும் முன்னே நின்று தன் மகனின் திருமணத்தை போல நடத்தி வைத்தார்கள். இதுவே அவர் குடும்ப உறவினர்களின் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட இறுதி திருமணமாகும். நமது தலைமை போதகர் புனித வெள்ளி அன்று சபையில் நடைபெற்ற ஆராதனையில் கடந்து வந்த செய்தியாளர் போதகர் நிர்மல் எபி அவர்களிடம் ஆவியானவரால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்ததை மனதில் வைத்து அடுத்த நாள் தனது மனைவி, மகன் மற்றும் மருமகளை அழைத்து இவ்வாறு கூறினார்: ஊழியத்தின் திறவுகோலை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார். மருமகளை பார்த்து, நான் இல்லை என்றாலும் கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களையும் குடும்ப வாழ்க்கையில் தருவார், பயப்பட வேண்டாம் என்றும் ஊழியத்தில் எப்படியெல்லாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை கூறியது குறிப்பிடத்தக்கது. நான் இறந்தால் சபை வளாகத்தில் இருக்கும் காற்றாடி மரத்தை சுட்டிக்காட்டி அதன் கீழே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், எந்தெந்த போதகர்களை வைத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும், வீட்டு காரியங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தைகளை கூறினார். அன்று மதியம் உடல்நிலை சற்று மோசமாக காணப்பட்டதால் அவரை பார்த்து ஜெபிப்பதற்காக ரெவரண்ட் டைட்டஸ் ஜான், ரெவரண்ட் ஜஸ்டின் ராபி அவர்கள் கடந்து வந்து ஜெபித்தார்கள். போதகர் ஜஸ்டின் அவர்களை பார்த்து அவருடைய ஆலய வேலைகளை குறித்தும் மண்டலத்தை தொடர்ந்து எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்றும் சில ஆலோசனைகளை கூறினார்கள். போதகர் ஜஸ்டின் ராபி அவர்களிடம் ஊழியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என்றும் மனைவியை கூட பெண்கள் ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றும் பல ஆலோசனைகளை கூறினதும் நினைவு கூறத்தக்கது. உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் போது தென் பிரதேச கமிட்டியினரான சூப்பரண்டன்ட் ரெவரண்ட் ஏசுதாஸ், செக்ரட்டரி ரெவரண்ட் ஹரிதாஸ், ட்ரெஷரர் ரெவரண்ட் ராபர்ட் ரஞ்சித் சிங், கமிட்டி மெம்பர்ஸ் ரெவரண்ட் சுந்தர் ராஜ் மற்றும் ரெவரண்ட் அகஸ்டின் ஆகியோர் கடந்து வந்து போதகரை சந்திக்கும் போது தென் பிரதேசத்தின் வளர்ச்சியை குறித்தும் தென் பிரதேசத்தை அழிப்பேன் என்று சொல்பவர்கள் முன்பும் தோல்வியடையக்கூடாது, பிரதேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் ஆலோசனைகளை ஆவேசமாக கூறினதையும் குறிப்பிடத்தக்கது. இறுதி வியாழக்கிழமை அன்று இரவு தனது மகனையும் மருமகளையும் அழைத்து ஹோட்டல் போய் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். போகும் வழியில், நான் இனி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், என்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது, நீங்கள் தான் இனி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய இறுதி நிகழ்வுகள் முடிந்த பின்பு தனது வீட்டின் முன்னே கர்த்தர் நல்லவர் என்று போர்டை வைக்க வேண்டும் என்று கூறி சந்தோஷமாக சாப்பிட்டு வீடு திரும்பினார்கள். நீதிமான் மரிக்கும் போது அவனுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. இறுதி ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு குடும்பமாக கடந்து சென்றார்கள். ஆராதனை முடித்துவிட்டு சபை மூப்பர் திரு டேவிட் ராஜ் அவர்களை பார்த்து, உங்களிடம் பேச வேண்டும், வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். மேலும் ஆராதனை முடித்து வீட்டிற்கு செல்லும் போது விசுவாசிகளை பார்த்து வழக்கத்திற்கு மாறாக டாட்டா என்று கையசைத்து காட்டினார்கள். அவருடைய மறைவுக்கு பின் அநேகர் அதை நினைவு கூர்ந்தார்கள். குறிப்பிட்ட சில தினங்களில் அவருடைய முகங்கள் சந்தோஷத்தால் பிரகாசித்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஞாயிறு பள்ளி கமிட்டியரை வீட்டில் அழைத்து ஞாயிறு பள்ளி குறித்து சில ஆலோசனைகளை கூறி, மாணவர்களுக்கு VBS இன்னென்ன விதமாக நடத்துங்கள், நான் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் எல்லாம் பார்த்து கொண்டு நல்லபடியாக நடத்துங்கள் என்று கூறினார்கள். குறிப்பாக அவருடைய மறைவுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு ஆலோசனை சொல்ல வேண்டியவர்களை தனியாக வீட்டில் அழைத்தும் சந்தித்தும் எப்படி முன்னேற வேண்டும் என்றும் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனைகளை கூறி, இனி
என்னால் ஆலோசனை கூற இயலாது என்றும் கூறினார்கள். திங்கட்கிழமை காலை மருத்துவ பரிசோதனைக்காக சென்று சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அவருடைய உடல்நிலை சற்று மாறுதல் காணப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய ஓட்டம் முடிந்தது என்பதை பற்றின வார்த்தைகளே காணப்பட்டது. சகோதரர் டைட்டஸ் ராஜ் அவர்களிடமும் சில இறுதி வார்த்தைகளை பேசினார்கள். அதன் பின்பு வீட்டு அங்கத்தினர்களை பார்த்து, மறவிடமாய் எனக்கு இயேசு உண்டு, மறச்சிடும் அவன் என்னை சிறகடியில் என்ற பாடலை பாடி ஒரு வேத புத்தகத்தோடு இந்த இடத்தில் ஊழியம் செய்ய வந்தேன். இப்பொழுதோ ஆண்டவருடைய சிறகடியில் மறையப் போகிறேன் என்று கூறினார்கள். நேரம் செல்ல செல்ல உடல்நிலை மிக மோசமாக காணப்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது வேண்டாம் என்று மறுதளித்தார். இருந்தும் போதகரின் மகன் நிர்மல் எபி, போதகரின் துணைவியார் சகோதரர் டைட்டஸ் ராஜ் மற்றும் காட்டுக்கடை போதகரின் மகன் ஜெஸ்லின் ஆகியோர் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். சுமார் 4 கிலோமீட்டர் கடந்து செல்லும் பொழுது போதகர் அவர்கள் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். இவரது வாழ்நாளில் ஊழிய பணிகளில் பட்ட பாடுகளும் வேதனைகளும் ஏராளம். கிராத்தூர் சபைக்கும் போதகர் குடும்பத்திற்கும் எதிராக வந்த எல்லா விதமான சாத்தானுடைய போராட்டங்கள், மரண கண்ணிகள், மனிதர்களாலும் அதிகாரிகளாலும் வந்த சோதனைகள், மரண அச்சுறுத்தல்கள், கொலை முயற்சிகள், நீதிமன்ற வழக்குகள், இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளிலும் போதகரையும் அவரது குடும்பத்தையும் சகல விசுவாசிகளையும் கண்ணீரோடு ஜெபித்ததின் பலனாக தேவன் வெற்றி சிறக்க செய்தார். 62 ஆண்டுகளாய் மேலும் கிராத்தூர் ஏஜி சபையின் வளர்ச்சிக்காக மற்றும் விசுவாசிகளின் வளர்ச்சிக்காக தியாகம் அனுபவித்த இவர் குடும்பத்தில் சாட்சி பெற்றவராய், சிறந்த ஒரு தகப்பனாய், சபை மக்களுக்கு மேய்ப்பனாய், இதயம் கவரும் ஓர் பேச்சாளராய், சமுதாயத்தில் பண்பாளனாய், சிறந்த நிர்வாகியாய், உண்மை நேர்மை கொண்ட உயர் மனிதனாய், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்திற்கேற்ப நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவித்து கடந்த 16/4/2024 அன்று பிற்பகல் 2 மணியளவில் மறவிடமாய் எனக்கு இயேசு உண்டு, மறச்சிடும் அவன் என்னை சிறகடியில் என்ற பாடல் வரிகளோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களின் சரீரம் பெத்தேல் ஏஜி கிராத்தூர் சபையின் வளாகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நமது தலைமை போதகரின் மகன் ரெவரண்ட் DL நிர்மல் எபி அவர்கள் போதகர் விட்டு சென்ற ஊழியத்தை திறம்பட செய்து வருகிறார். சிறு வயதிலே கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்திலும் தேவ பக்தியோடு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டார். தனது பள்ளி படிப்பை முடித்து ஊழிய அழைப்பை பெற்று BTH மற்றும் MDiv இறையியல் பட்ட படிப்பை திருவள்ளுவர் மாவட்டம் IGSM கல்லூரியில் முடித்தார். பின்பு கிராத்தூர் ஏஜி சபையின் உதவி போதகராக 7 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இவர் 24/8/2022 குளப்புரம் ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டைட்டஸ் ஜான் அவர்களின் மகளான TP ஜோபிலா ஜாஸ்பின் அவர்களை திருமணம் செய்து குடும்பமாக கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து வருகிறார். இவர் 15/8/2022 அன்று போதக அபிஷேகம் பட்டம் பெற்றார். பின்பு தலைமை போதகர் மகிமைக்குள் பிரவேசித்ததன் காரணமாக போதகனின் இறுதி நல்லடக்க ஆராதனையின் போது பிரதேச கமிட்டியால் பிற தேவ ஊழியர்கள் மற்றும் சப விசுவாசிகளின் முன்னிலையில் கிராத்தூர் பெத்தேல் ஏஜி திருச்சபையின் தலைமை போதகராக நியமனம் செய்யப்பட்டார். வில்சன் அவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக பாஸ்டர் நிர்மல் அவர்களையும் சகோதரியையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக நாங்கள் நியமிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாளிலிருந்து இதுவரையிலும் கர்த்தர் பெரிதான கிருபையினால் விசேஷ ஆராதனைகள், கருத்தரங்குகள், உபவாச ஜெபங்கள், கன்வென்ஷன் கூடுகைகள் ஆகியவை தொடர்ந்து சபையில் நடந்து வருகிறது. புதிய ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66
12வது வசனத்தின்படி, பலவித எதிர்ப்புகள் வந்தபோதும் பல இன்னல்கள் வந்தபோதும் பொருளாதார நெருக்கடிகள் பல சந்தித்தாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிக்கையிட்டு தேவனிடம் சபையை குறித்து பெற்ற தரிசனமே தனது லட்சியமாக எண்ணி தன் முன் உள்ள தடைகளையும் தாண்டி சபையை வழிநடத்தி செல்ல தேவன் கிருபை செய்து வருகிறார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.